Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சுவையான Chilly Garlic Noodles தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். அது நம்ம போடுற நூடுல்ஸை பொறுத்து இருக்குது. நான் இது வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நான் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸையும் போட்டுடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் நூடுல்ஸை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒன்று ஒட்டி வராது. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்தாச்சு. எடுத்து பிளேட்டில் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக கட். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கணும். இப்போ பூண்டு நம்ம எவ்வளோ சேர்த்தா இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அதுக்கு இருக்கிற பூண்டை சேர்த்துருக்கேன். குடமிளகா அதுவும் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முட்டைகோஸ், கேரட் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி போட்டு இப்போ நல்லா வதக்குங்க. காயை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி வச்சிடுங்க. காயெல்லாம் வேகட்டும். அது அந்த ஒரு ஆவிலேயே வெந்துடும். வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் இது வந்து டொமேட்டோ சாஸ் சாதாரணமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா அதெல்லாம் கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சின்னதாக ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் கிளறி விடுங்க. இப்போ தான் நம்ம நூடுல்ஸை எடுத்து அதில் சேர்க்கணும். பார்த்து மெதுவாக சேருங்க. 2 ஸ்பேட்டுலா வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் அழகாக இருக்குது. ஒன்று ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. வாசனையே நல்லா கமன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, யம்மியாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.